மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரன் பந்தலில் நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்ற வலியுறுத்தி வாலிபர் ஒருவர் செல்போன் டவரில் ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கதிரவன். சமூக ஆர்வலரான இவர் இலுப்பூர் ஊராட்சியில் நீர்நிலைகள் மற்றும் அதன் வழிகளை மீட்கவும் நீர் ஆதார சங்கிலியை பாதுகாத்திட வேண்டியும் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டார். அரசு அதிகாரிகள் போராட்டத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்தினார்களே தவிர நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படவில்லை. இந்நிலையில் இன்று கதிரவன் சங்கரன் பந்தல் கடைவீதியில் உள்ள செல்போன் டவரில் ஏறி தனது கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நூதன முறையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்த பொறையாறு போலீசார் மற்றும் தீயணைப்பு மீட்புப் படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கதிரவனிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உள்ளனர். ஆனால் அதற்கு கதிரவன் உடன்படாததால் போராட்டம் நீடித்தது. தொடர்ந்து சீர்காழி டிஎஸ்பி லாமேக், தரங்கம்பாடி தாசில்தார் காந்திமதி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்த கதிரவனிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். அதனை ஏற்று கதிரவன் தனது போராட்டத்தை கைவிட்டு கீழே இறங்கினார். கதிரவனின் இந்த திடீர் போராட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்றங்கள் உத்தரவிட்டும் பொதுப்பணித்துறையின் அலட்சியத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது.